சினிமா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்படிங்கிறது. விதவிதமா ப்ரமோஷன் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் இப்ப நடந்திருக்கு. அதுல சிக்கன பலியாடி யாருன்னா நம்ம வரலட்சுமி. வரலட்சுமிய ஒரு பெட் மேல வச்சு கையெல்லாம் கட்டி போட்டு வாயில துணியெல்லாம் அடைச்சு வச்சு கிட்டத்தட்ட அவங்கள கடத்தி வச்சிருக்க மாதிரியான ஒரு போட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்ல வெளியாகி இருக்கு. இந்த போட்டோவை பார்த்த உடனே சில பேருக்கு படத்தோட ப்ரமோஷன் தெரிஞ்சிருச்சு. ஆனா உண்மையிலேயே வரலட்சுமிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்தவங்களும் ஏகப்பட்ட பேரு. போட்டோவை பார்த்து கடும் கண்டனங்களை தெரிவிச்சவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. ஒரு படத்தை ப்ரமோட் பண்ண ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, அதுக்குன்னு இவ்வளவு சீப்பாவா ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. வரலட்சுமி காட் கிட்னாப்ட் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு வரலட்சுமி கடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் காமெடியான ரொம்ப மோசமான ப்ரமோஷன் யுத்தி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, விளம்பரத்துக்காக கடத்தப்பட்டதா செய்தி பரப்புற இந்த மாதிரி ஆட்களை உண்மையிலே யாராவது கடத்தினா கூட கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்க. ஏதோ அவேர்னஸ்னு சொல்லிட்டு மொக்கத்தனமா யோசிக்குது அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட், இப்படி கேவலமா ஒரு ப்ரமோஷன் பண்ணிட்டு இனிமே சேஃப் சக்தின்னு கொடி பிடிக்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அடுக்கடுக்கா நெட்டிசன்ஸ்கள் அவங்களோட ட்வீட்டை கொடுத்துட்டே வர நடுவுல வந்து வரலட்சுமி, ஐ எம் ஃபைன், ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன், தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் மூவி ப்ரமோஷன் அனௌன்ஸ்மெண்ட் அட் 6 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ப்ரமோஷன் தன்னை வச்சு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வரலட்சுமிக்கு தெரியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. இத பார்த்துட்டு இன்னும் என்னென்ன கொடுமெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி படத்தோட ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டருக்கும் இன்னொரு ஆக்ட்ரஸ்க்கும் கல்யாணம், ஒரு ஆக்டர் அவரோட கெட்டப்பை பயங்கரமா மாத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம். பட் ஒரு ஆக்ட்ரஸை வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவரா இருக்கும் மாதிரி தான் தெரியுதுன்னு ஆடியன்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பாத்தீங்களா, ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே என்ன பண்ணாலும் பிரச்சனை தான். அப்படிதான் சமீபத்துல நேஷனல் அவார்ட் வாங்கின சுரபி அவங்களோட பிரச்சனையே சொல்லியிருக்காங்க. மலையாளத்துல மின்னா மினுக்கு அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை சுரபி லட்சுமி வாங்கினாங்க. அவார்ட் வாங்கின ஹாப்பினஸ்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதுல பட வாய்ப்புக்காக நடிகைகளை இயக்குனர்கள் படுக்கை அறைக்கு கூப்பிடுறதா சொல்றாங்க. ஆனா இத்தனை வருஷம் ஆகி எனக்கு அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கல. ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு டைரக்டர் ஒரு நடிகையோட அரை நிர்வாண போட்டோவை என்கிட்ட காமிச்சு, இதே மாதிரி நீங்களும் எப்ப நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, உங்க மகளுக்கு 18 வயசு தானே ஆகுது, இந்த ட்ரெஸ் நான் போடுறதை விட உங்க மகளுக்கு போட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதை கேட்டு அதிர்ந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.